உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பார்க்க போறோம். அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. அப்படி பெயர்ச்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவானின் பலன்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இப்ப சுக்கிர பகவான் அப்படின்னாவே ரொம்பவுமே முக்கியமான கிரகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவங்க சந்தோஷமாக வாழணும். வாழ்க்கைன்னு எடுத்துட்டா சொத்து இருக்குதோ இல்லையோ, ஒரு மனிதன் நிம்மதியாக வாழணுங்கிறது தான் எல்லாத்துடைய ஆசைகளும். அது போக சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு கார் வாங்கினாங்க, ஒரு பங்களா கட்டினாங்க, ஒரு நல்ல செல்வந்தரா வாழ்ந்தாங்க அப்படின்னாலும் அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தேவை. அது போக இல்லற வாழ்க்கையில் அரசி நம்மளுக்கு மனைவியாக வர்றவங்க அந்த சுக்கிர பகவான் தான். அப்போ அந்த பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். அதனாலதான் சுக்கிர பகவானை நவகிரகங்களில் முக்கிய கிரகமாக கருதப்படுகிறது. அந்த சுக்கிர பகவானை பத்தி தான் இப்ப பேசுறோம். முக்கியமான பதிவு, எல்லாரும் வேண்டி விரும்பி கேளுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது, இப்போ நான் விருச்சிக ராசின்னு சொன்னேன். இந்த விருச்சிக ராசி ஆகப்பட்டது இப்போ விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அனுசம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களையும் கொண்டதுதான் இந்த விருச்சிக ராசி. அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய பலனை பார்க்கலாம். அப்ப அந்த விசாக நட்சத்திரம் எடுத்துட்டோம்னா குருடைய ஆதிக்கம். அப்ப அந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப கோல்சார பிரகாரம் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். அப்ப உங்களுடைய ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அருமை இல்லைங்களா? அற்புதம் இல்லைங்களா? அப்ப அந்த 7ஆம் இடத்துல இருந்து எங்க பாக்குறாரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல அந்த குரு பகவான் ஆப்பட்டது நல்ல அனுகிரகம் பெற்று இருப்பதால் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க இப்ப மோஸ்ட்லி 1, 2, 3 பாதங்கள், இதை விட 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அட்டகாசமா இருக்கும். இந்த பீரியட்ல அருமையா இருக்கும் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு இந்த சுபகாரியங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அப்ப கல்யாணம், விசேஷம், அவங்க குடும்பத்துல திருமண யோகங்கள், அவங்க யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்ப விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்குதுன்னா இந்த பீரியட்ல கல்யாணம் ஆகும். மறுமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த பீரியட்ல நீங்க எழுதி வச்சு பாருங்க. கண்டிப்பாக இந்த பீரியட்ல அவங்களுக்கு மறுமணம் கண்டிப்பா உருவாகும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மறுமணம் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக அவங்க கிரயங்கள் பண்ணலாம், தனக்கு வேண்டுங்கிற சொத்துக்களை வாங்கலாம். அவங்களுடைய எதிர்காலங்கிறது இந்த பீரியட்ல கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரம். அப்ப அந்த அனுச நட்சத்திரத்துக்குரிய கிரகம் ஆகப்பட்டது யாருன்னா சனி பகவான். அந்த சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ர கதியில் இருக்கிறாங்க. அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 1, 2, 3, 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அந்த சனி வக்ரம் அடைஞ்சதுனால விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப அந்த சனி பகவான் எங்க இருக்கிறாரு? 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த 4ஆம் இடம் யாருடைய ஸ்தானம்? தன்னுடைய தாயுடைய ஸ்தானம். அப்போ தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். 2 பேரும் ஒற்றுமையா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். தாய் வழி சொத்துக்கள் ஆகப்பட்டது தன்னுடைய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அப்ப இது போக பாத்தீங்கன்னா நீங்க பூமி வாங்கலாம், வீடு கட்டணும்னு நினைச்சாலும் வீடு கட்டலாம். எனக்கு ரொம்ப நாளாக சொந்த வீடு இல்லை, நான் ரொம்ப நாளாக வாடகை வீட்டுல இருக்கிறேன், எனக்கு எப்படா சொந்த வீடு கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான அருமையான காலகட்டம்.
அப்ப இந்த பீரியட்ல சொத்துக்கள் வாங்குவதற்கும், பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வதற்கும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பில்டர்ஸ் சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இது அருமையான டைம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டைங்கிறது புதன் பகவானுடைய நட்சத்திரம். அந்த புதன் பகவான் எங்க இருக்கிறாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த புதன் இருக்கிறாங்க. அந்த புதனோடு சூரியனும் இருக்கிறாங்க. அப்ப அந்த சூரியனும் புதனும் சேருவது புதாதித்ய யோகம். அப்ப அந்த புதாதித்ய யோகம் அப்படின்னாவே நம்மளுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. இந்த நேர காலத்தில் நாம நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும். செய்வதற்கு அந்த புதாதித்ய யோகம் தூண்டும். அப்ப அந்த புதாதித்ய யோகத்தினால கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவதற்குண்டான ஒரு அற்புதமான டைம். அப்ப அவங்களுக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை இருக்கும், தான் செய்யாத தப்பு செஞ்சேங்கிற சூழ்நிலை வந்திருக்கும். அப்போ அவங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்திருக்கும். இது எல்லாமே அவங்களுக்கு குறையக்கூடிய அளவுக்கு, அது நிவர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்கும். அப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாப்பட்டது கண்டிப்பாக அவங்க 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு வியாபாரம், தொழில், சொத்து வாங்கிறது, தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆவது, அவங்க 9ஆம் இடத்துல அந்த கிரகம் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கிறதுனாலையும் அந்த சுக்கிர பகவானும் புதனும் இணைஞ்சிருக்கிறதுனால அந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மக்கள்னால சில கொடுப்பனைகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அப்ப அந்த மக்கள் மூலியமாக நல்ல சந்தோஷம் கிடைக்கும். மக்களுக்கு திருமணமாகலையா ஆகும், மக்களுக்கு வேலை கிடைக்கலையா கிடைக்கும், மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரக்காரங்களும் நல்ல பலனை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் இப்ப இருக்கிறாங்க. அப்போ விருச்சக ராசி. அப்ப அந்த விருச்சக ராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுனாலையும் அப்ப அந்த விருச்சக ராசிக்கு அந்த சுக்கிர பகவான்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தது. அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது இப்ப 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். அப்ப அந்த பாக்கியத்தின் மூலியமாக உங்க குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அந்த சுக்கிர பகவான் பார்க்கக்கூடிய இடம் எங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறாங்கன்னா அந்த 3ஆம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், காரிய வீரிய விஜயஸ்தானம். அப்படின்னா நம்ம பல நாளா ஒரு காரியத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், அது எப்ப நடக்கும்னு நம்மளுக்கே தெரியல, தடுங்கலிட்டே இருக்குது. அப்ப இந்த பீரியட்ல அந்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியின் விளைவாக அந்த காரியம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்ப தைரியமாக நீங்க எதுவாக இருந்தாலும் நம்பி செய்யலாம், துணிந்து செய்யலாம். அப்ப விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு வெளிநாடு போய் அங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் இப்ப மலேசியால இருக்கிறாங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க, கனடால இருக்கிறாங்க, யூகேல இருக்கிறாங்க. இப்படி வெளிநாடுகள்ல எந்த கண்ட்ரியில அவங்க இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு விதத்திலையும் சில சில கஷ்டங்கள் பட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு குடும்ப ரீதியான கஷ்டங்கள், ஒரு சிலருக்கு மக்கள் ரீதியான கஷ்டங்கள், ஒரு சிலர் கணவனும் மனைவியும் வேலையின் காரணமாக பிரிஞ்சிருக்கிறாங்க, ஒரு சிலருக்கு தொழில் கரெக்டா அமையலையேங்கிற பிரச்சனை, அமைஞ்ச தொழில்ல சில டார்ச்சர் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்திலிருந்து நல்ல பேர் எடுப்பாங்க, நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க, நல்ல சுபகாரியங்கள் நடக்கும். அப்ப டோட்டலா அவங்க நினைத்த கல்லூரிகளிலும் அவங்களுக்கு தேவையான படிப்பு கிடைக்கும், அவங்க நினைச்ச கோர்ஸுங்கிறது கிடைக்கும். அப்ப விருச்சக ராசியில பிறந்த சீனியர் சிட்டிசனுக்கு ஆகப்பட்டது அவங்க இது நாள் வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகி இப்ப பணம் காசு வச்சுட்டு இருக்கிறாங்க, இதை நம்ம என்ன செய்யலாம், ஒரு பிசினஸ் செய்யலாமா, சிறுசா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் அது நன்றாக நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா
விருச்சிக ராசியில பிறந்த இல்லத்தரசுகளையும் இல்லத்தரசிகளும் பல நாளுக்கு அப்புறம் பல கஷ்டங்களை அவங்க பார்க்க போனா எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கஷ்டங்கள் குறையறக்கு தொடங்கிருச்சு. அப்ப நல்லபடியான வாழ்க்கை ஆரம்பமாகுது. அப்ப நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இது ரொம்ப முக்கியம். நான் எல்லா பதிவிலும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால அந்த தசாபுத்திகள் சாதகமா பாதகமா அப்படிங்கிறத உங்க குடும்ப ஜோசியர்கிட்ட பாருங்க. அப்படி இல்லைன்னா எங்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.